அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய ராஜா. அதாவது எச்சரிக்கை. இந்த உலகத்துல யாராவது ஒருத்தர் எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொன்னாக்கா நம்ம கேட்போமா? கேட்க மாட்டோம். ஏன்னா நம்ம கொழுப்பு. நீ சொல்லி நான் கேட்கறதா? நான் பார்த்துக்கிறேன். அந்த மாதிரி ஒரு தாட்ல நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். இப்ப எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, ஒரு குருநாதர் இருக்கிறாரு. ஆனா ஒரு தவறான குருநாதர். ஒரு தொழிலதிபர் இருக்கிறாரு. அவரோட வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். தவறான ஒரு நபர். அதே சமயம் ஒருத்தர் நம்மளுக்கு நல்லது பண்ணுவார் சொல்லிட்டு, அவரால ஒரு காரியம் ஆகும்ன்னு சொல்லிட்டு அவரோட ட்ரால் பண்ணுவோம். ஆனா, அந்த காரியத்த பண்ணாம, அவங்க நம்ம தவறா பயன்படுத்திட்டு இருப்பாங்க. தவறான மனிதர். அப்படி இருக்க பட்சத்துல, இந்த மாரி கேரக்டர் ட்ரெய்ட்லாம் ஆல்ரெடி ஒருத்தன் இருந்திருப்பான். இவங்களால அதிகம் பாதிக்கப்பட்டிருப்பான். நம்ம எப்படி நம்பி இவங்க நம்மளுக்கு பண்ணுவாங்கன்னு நெனச்சு அவங்களோட டிராவல் பண்றோமோ, அதே மாதிரி அவன் இவங்களோட டிராவல் பண்ணியிருப்பான். நல்லா அனுபவிச்சிருப்பான். அப்ப அவன் தூரமா இருந்து ஆனா இவங்களுக்கு மேல ஒரு வஞ்சன்ஸ் இருக்கும். அவன் வாட்ச் பண்ணிட்டே இருப்பான். நம்மள நம்மள பயன்படுத்திட்டாங்களே, நம்ம நேரத்த வேஸ்ட் பண்ணிட்டாங்களே, நம்ம யூஸ் பண்ணிட்டானுங்களே அப்படின்னு அவனுக்கு ஒரு தாட் இருந்துட்டே இருக்கும். அதே போல நம்ப அவங்க கூட பயணிக்கும்போது அவன் வாட்ச் பண்ணுவான். டேய்! நம்ப மாட்டி சிக்குன மாரி இன்னொருத்தன் மாட்டிட்டானேடா! அப்படின்னு வாட்ச் பண்ணுவான். அவன் மனசுல நெனச்சுப்பான். பைத்தியக்காரன் மாட்டிட்டான்னு. நம்ம நெனச்சுட்டு இருப்போம். அப்பா நம்ம பெரிய ஆளுல இருக்கிறோம். நம்மள வெயிட்டா பண்ணிடுவானுங்க இவனுங்க. சொல்லிட்டு நம்ம ஒரு ஹாப்பினஸ்ஸா சுத்திட்டு அவங்க கூடயே ட்ராவல் பண்ணுவோம். ஆனா ஒரு நாள் என்ன பண்ணுவான், இவன எப்படியோ காப்பாத்தணுமே, ரொம்ப இளிச்சவாயனா இருக்கிறான்னு சொல்லிட்டு அவன் நம்மள காப்பாத்துறதுக்காக என்ன பண்ணுவான், நம்மள்ட்ட ஒரு இண்டிகேஷன் குடுப்பான். அவனா வாண்டடா பேசுவான். தலைவர் என்ன தலைவரே இந்த மாரி அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன். அவங்க கூட ட்ராவல் பண்றீங்க. அவங்க ஒரு தவறான மனிதர்கள். அவங்க கூட சேராதீங்க இன்ஃபர்மேஷன் குடுப்பான். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கேட்க மாட்டோம். என்ன பண்ணுவோம், நம்மள பிரிக்க பார்க்குறான். நம்ம நல்லா இருக்கிறது பிடிக்கல போல இவனுக்கு. இவன் நம்ம பிரிக்க பார்க்குறான். நம்ம வேற லெவல். நம்ம விசுவாசி. நாமெல்லாம் எவன் என்ன சொன்னாலும் நம்ம கேட்க மாட்டோம். நம்ம விசுவாசமா இருப்போம். நம்மள எங்கள யாரும் பிரிக்க முடியாது. அவன அந்த மாரி நம்மளோட பொறுப்பெடுத்து அலைவோம். அவன துரதிர்ஷ்டமா நம்ம தட்டி விட்டுருவோம். அதுக்கப்புறம் நம்ம அனுபவிக்கும் தெரியும். ஒரு நாள் ஒருத்தன் சொன்னா நான் அப்பயே கேட்டுருக்கலாமோ! அப்படின்னு. ஏன் சொல்ல வரேன்னா, ஒரு நபர் இவங்க நல்லவர்களோ, கெட்டவர்களோ, ஆனா ஒருத்தன் வாண்டடா ஒரு இண்டிகேஷன் ஒருத்தருக்கு குடுக்குறான்னா, கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. இந்த அனலைஸ் எதுக்காக சொல்றான்? என்ன விஷயம்? அவன பேச விடுங்க. அவன் பேசுறத கொஞ்சம் கேட்டுங்க. சிந்திங்க. அவன் சொன்னதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் இவங்க லிசன் பண்ணுங்க. அவன் சொன்னதுக்கு அப்புறம், அவன் சொல்ற மாரி எதனா ஒரு விஷயம் நடக்குதா? ஆக்ட் நடக்குதா? அப்ப அந்த அந்த சமயத்துல நம்ம நம்ம தேவைகள ஒரு பேச்சு போட்டு போகணும். அவங்களா பண்ணுவாங்கன்னு காத்துட்டு இருக்க முடியாது. அப்போ ஒரு வார்த்தைய போட்டு பாருங்க. உங்க தேவைய கேட்டு பாருங்க. அப்ப அவங்களோட சைடுல இருந்து என்ன ரியாக்ட் வருது. அவங்க எந்த அளவுக்கு நம்மளுக்காக வேலை பார்க்குறாங்க. அத லிசன் பண்ணுங்க. லிசன் பண்ணும்போது அது உங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா, எச்சரிக்கை. ஏன்னா நம்ம எப்போதும்